ஹலோ வணக்கம் நண்பர்களே. ஸோ என்ஐஓஎஸில் வந்து நிறைய பேர் வந்து கேவி ஸ்கூலில் ஃபெயில் ஆகிட்டு இப்போ வராங்க. கேவி ஸ்கூலில் ஃபெயில் ஆகிட்டு வரவங்க என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க. சார், நான் இப்போ 9th ஃபெயில் ஆகிட்டு நான் கேவிலேருந்து வரேன், திருப்பி வந்து 10th வந்து உங்ககிட்ட படிச்சுட்டு 11th கேவி ஸ்கூல் ஃபார்ம் ஃபில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 11th வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கன்யூ ஆகிட்டு வராங்க. கேவியில் ஃபெயில் ஆகிட்டோ இல்லை வந்து 11th வந்து அட்டெண்டன்ஸ் ஷார்ட்டேஜ்னாலோ வராங்க. அவங்களும் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, நான் இதில் 12th முடிச்சுட்டு டேரெக்டாக காலேஜ் போகலாமான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து 9th ஃபெயில் ஆகிட்டு இதில் 10th முடிச்சுட்டு திருப்பி நீங்கள் வந்து என்ஐஓஎஸ்ல மூலமாக நீங்கள் கேவியில் திருப்பி ஃபார்ம் ரீஃபில் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? நான் அந்த ஃபார்மும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் என்கிட்ட வந்து 10th என்ஐஓஎஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி அதில் கிளியர் பண்ணுங்கள் 5 சப்ஜெக்ட்ஸு. மெயினாக மேக்ஸ், சயின்ஸ் கம்பல்சரி எடுக்கிற மாதிரி வரும். ஸோ நாங்கள் சோஷியல் தர மாட்டோம். சோஷியல் பதிலாக பிஸ்னஸ் கொடுக்குறோம். தமிழ் லாங்குவேஜ், ஹிந்தி லாங்குவேஜ் பதிலாக கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கொடுக்குறோம், இங்கிலீஷ் கொடுக்குறோம். இந்த 5 சப்ஜெக்ட்ஸ் எடுத்திங்கன்னா எங்கள்கிட்ட வந்து அட்மிஷன் போட்டு புக்ஸ் கொடுத்துருவோம். கிளாஸ் ஆன்லைனில் வந்துடும். 60,700 rupees வரும் பேக்கேஜ். ஓகேங்களா? ஸோ இதில் 9th நீங்கள் ஃபெயில் ஆகிட்டு வரீங்க அப்படின்னா 9th ரிப்பீட் போகாமல் நீங்கள் 10th இதில் வந்து படிச்சுட்டு பழையபடி கேவியோடைய யூகேஜி டு 1ஆம் கிளாஸ்லேருந்து 11th ஸ்டாண்டர்ட் அந்த ஃபார்மில் நீங்கள் 11th ஸ்டாண்டர்டுக்கு சயின்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ் குரூப் நீங்கள் ஃபில் பண்ணி கண்டிப்பாக படிக்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.